சரிங்களா? ஓகே, கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு தென் சம்ம சால்வ் பண்ணுறது தான் எப்பவுமே ஒரு நல்ல ப்ரொசீஜர்னு சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் A is the son of C. C and Q are sisters. Z is the mother of Q and P is the son of Z. Which of the following statement is true? அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, இதுக்கான டயக்ராம் மேட்டுக்கு வந்து இப்போ எப்படி வரையணுங்கிறது ஃபர்ஸ்ட்டாக ஃபார்மோஸ்ட் நம்ம என்னென்ன டைப்ஸ் என்னென்ன நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுன்றதை பார்த்துட்டு அதே சேம் இங்கே அப்ளை பண்ணிட்டு சம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது A இஸ் த சன் ஆஃப் C. அப்போது Cக்கு சன் யார்? A. ஓகே, A is the son. Son and is known as gender is male. So A போட்டு பாக்ஸ் போட்டிருக்கோம். யாரோட சன் இவங்க? C. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் C and Q are sisters. அப்போ Cயும் Qவும் சிஸ்டர்ஸாக இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஃபீமேல் அப்படின்ற கேரக்டர் தெரிஞ்சிருச்சா? ஸோ C is the female and sisterனா என்ன சொன்னேன்? ஒரு ஹைஃபன், கூட பிறந்தவங்க பிரதர் ஒரு சிஸ்டர், ஒரு சின்ன ஹைஃபன் அண்ட் Q வந்து ஃபீமேல். ஓகே, நெக்ஸ்ட் Z is the mother of Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Z வந்து யாரோட மதர்? Qவோட மதர். இப்போ Qவோட மதர்னா Cக்கோட மதர் யாராக இருப்பாங்க? இப்போ உங்களுக்கு Z வந்து மதராக இருக்காங்கன்னா அவங்க கூட பிறந்த சிஸ்டருக்கு அவங்க என்னவா இருப்பாங்க? சேம் மதரே தான். ஸோ காமனாக Z is a மதர்னு சொல்லிட்டாங்க. ஸோ she is a female. ஓகேங்களா? நெக்ஸ்ட் P is the son of Z. Zோட சன் யாரு? P. அப்போ இவங்களுக்கு சன்னுனா இவங்க எல்லாருமே யாரு? கூட பிறந்த சிஸ்டர்ஸ். ஸோ P போட்டாச்சு. P is the son ன்னு சொல்லிட்டாங்க. Son is a male gender. Okay, next one. அவ்வளோதான். Which of the following statement is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுங்க. P and A are cousins அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Pயும் Aவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கசின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கசின்ஸ்னா என்ன சொன்னேன்? ஒரே ஜென்ரேஷன் பட் நாட் ஒரே அப்பா அம்மா கூட பிறக்காம லைக் அவங்களோட பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் கூட பிறந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கசின்ஸ்ன்னு சொன்னேன். ஆனால் இங்கே இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இவங்க எல்லாருமே வந்து செகண்ட் ஜென்ரேஷன், இவங்க வந்து தேர்ட் ஜென்ரேஷன். கரெக்டுங்களா? அப்போ ஏவும் பியும் வேற ஜென்ரேஷனாக இருக்கும்போது கசின்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். செகண்ட் ஒன், P is the maternal uncle of A. Okay, P is the maternal uncle of A. அப்படின்னு இருக்கா? அப்போ ஏக்கு யார் அம்மா? இவங்க தான் அம்மா. அம்மா கூட பிறந்தவங்க யாரு? இவங்க ஆண்ட், இவர் வந்து அங்கிள். கரெக்டுங்களா? மெட்டர்னல் அப்படிங்கிற வேர்டு எங்கே யூஸ் பண்ணுவோம்? அம்மா வழியில் வந்தவங்க. எஸ், இவங்க அம்மா வழியில் வந்தவங்க தான் அங்கிள். ஸோ P வந்து ஏக்கு மெட்டர்னல் அங்கிள். கரெக்டுங்களா? எஸ், P is the maternal uncle of A is correct. So answer is B. Okay, remaining optionum என்னன்றது ஒரு கிளாஸ் பார்க்கலாம். Q is the maternal grandfather of A. Q is the maternal grandfather of A. Grandfather என்ன சொன்ன? தேர்ட் ஜென்ரேஷன் தான் உங்கள் தாத்தா பாட்டி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன். Qவும் Aவும் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இருக்கும்போது கிராண்ட்ஃபாதர் அப்படிங்கிற ஒரு ரிலேஷனுக்கு வர மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் ராங். C and P are sisters. ஓகே, C வந்து கேர்ள்னு தெரியும், P வந்து மேலுன்னு தெரியும். அப்போது C and P வந்து நாட் சிஸ்டர்ஸ். ஓகேங்களா? தே ஆர் சிஸ்டர் அண்ட் பிரதர். C and Q தான் சிஸ்டர்ஸ் பிகாஸ் தே போத் ஆர் சேம் ஜென்ரேஷன். சரிங்களா? இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி சம்ம சால்வ் பண்ணுற ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் எஸ் second question. A's son B is married with C, whose sister D is married to E, the brother of B. How D is related to A? அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் ரொம்ப என்ன சொல்கிறது, இதில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிறது என்னென்னா இந்த ஹூ, விச், ஹூஸ் அப்படிங்கிற டேர்ம் எல்லாமே யாரை மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணலாம், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஏஸ் சன் பி, ஏயோட சன் பி. கரெக்டுங்களா? அப்போ
ஓட son B. ஓகே, மென்ஷன் பண்ணியாச்சு. is married with C. A ஓட son B is married with C னா C கூட கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க மேல்னா ஆப்வியஸா இவங்களும் ஃபீமேல். நெக்ஸ்ட், whose sister D. whose அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, அவங்களே தான் மென்ஷன் பண்ணும். whose அது எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்க என்ன வேரியபிள் ஒரு என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அதை தான் மென்ஷன் பண்ணும். அப்போ married with C, whose sister D is married to E. அப்போ இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, இவங்களை யாரை மேரி பண்ணியிருக்காங்க, E. அப்போ இவங்க கேர்ள்னா ஆப்வியஸாக இவங்க வந்து மேல். ஓகே, நெக்ஸ்ட், who is married to E, the brother of B. அப்போ இந்த E யாருங்க, B ஓட பிரதர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஃபைன். நெக்ஸ்ட், how was D related to A? how was, இப்போ கொஸ்டினை பார்க்கும்போது யார்லேருந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. கொஸ்டினை வந்து how D is related to A அப்படின்னு கேட்கும்போது ஏலேருந்து டிஏ பார்க்கணும். கொஸ்டின் அப்படியே ரிவர்ஸாக பார்க்கணும். கடைசி வேரியபிள் வந்து ஃப்ரண்ட் வேரியபிளாக பார்க்கணும். ஓகே, இப்போ ஏலேருந்து டிஏ பார்த்தா என்ன அர்த்தம் வருது? இப்போ இவங்க பையன், இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் ஆயிருக்கிறவங்களோட சிஸ்டர், அந்த சிஸ்டர் யாரை மேரி பண்ணியிருக்காங்க, ஏவோட பையனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ டிஃபால்ட்டாக இங்கே போடலாமா டயக்ராம? இங்கே போடும்போது ஏவோட பையனோட ஒய்ஃப், தட் இஸ் டாட்டர் இன் லா அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஒரு கன்ஃபியூஷன், நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த டயக்ராம் அப்படி இங்கே வரைஞ்சி பாருங்க. your answer is daughter in law. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்கிறத தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிஜமாக ஈஸியாக போயிடும். ஆனால் இந்த வேரியபிளை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், எக்ஸாம் படிச்சிடலாம்னா டெஃபினட்டாக வேலைக்காகாது, டெஃபினட்டாக தெரிஞ்சுதான் ஆகணும். பிகாஸ் இதே டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு பிளட் ரிலேஷன் பசில்ஸ் அண்ட் மெயின்ஸில் வந்து டெஃபினட்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டைப்பும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Veena, who is the sister-in-law of Ashok, is the daughter-in-law of Kalyani. Dheeraj is the father of Sudeep, who is the only brother of Ashok. How is Kalyani is related to Ashok? ஓகே, கொஷின் படிக்கும் போதே கொஞ்சம் லிட்டில் பிட் போன தடவை பார்க்கறத விட கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ ஓகே, ரொம்ப சிம்பிளராக கொஷினை டிவைட் பண்ணுங்க, அவ்வளோதான். வீணா, ஹூ இஸ் த சிஸ்டர் இன் லா ஆஃப் அசோக். சிஸ்டர் இன் லானா என்னென்ன சொன்னேன்? உங்கள் கூட பிறந்தவங்க கல்யாணம் பண்ணவங்க சிஸ்டர் இன் லா இருக்கணும் அப்படின்னு தானே சொன்னோம். ஸோ ஓகே, இப்போது வீணா இருக்காங்க, இஸ் த ஒன்லி சிஸ்டர் இன் லான்றப்போ அவங்க ஃபீமேல் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. கரெக்டாக? நெக்ஸ்ட், இவங்க யாராவது கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். கரெக்டாக? கல்யாணம் பண்ணி அவங்க கூட பிறந்தவங்க தான் அசோகா இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ பார்க்கும்போது ரிலேஷன் பாருங்க, சிஸ்டர் இன் லாவா வருதா? அசோக்கோட அண்ணன் கல்யாணம் பண்ண ஒய்ஃபை அசோக்கு சிஸ்டர் இன் லா. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட், இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் கல்யாணி. இஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து யாரை மென்ஷன் பண்ணனா முன்னாடி இருக்க வீணா அப்படிங்கிறவங்கள மென்ஷன் பண்ணும். நான் சொன்ன மாதிரி ஹூஸ் அவங்கள மட்டும்தான் வந்து இமிடியேட்டாக முன்னாடி என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அவங்கள மென்ஷன் பண்ணோம். இஸ் அப்படிங்கிறது வந்து யாரை மென்ஷன் பண்ணுன்னா முன்னாடி இருக்க நேம். இஸ்ங்கிறது வீணாவை மென்ஷன் பண்ணுது. அப்போது வீணா இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் கல்யாணி. அப்போது இவங்க அப்பா அம்மாவா தான் கல்யாணின்னு வச்சுக்கிறோம். ஓகே, இவங்களுக்கு இப்போ ரிலேஷன் பாருங்க, கல்யாணியோட பையன் கல்யாணம் பண்ணது வீணாவை. அப்போ ஷீ இஸ் த டாட்டர் இன் லா. மேட்ச் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட், Dheeraj is the father of Sudeep, who is only brother of Ashok. whoங்கிறது சுதீப்பை மென்ஷன் பண்ணுது. அப்போ சுதீப் is the only brother of Ashok. only brotherன்றப்போ சுதீப் இங்கே வந்துருச்சா? முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க? Dheeraj is the father of Sudeep. அப்போ இவங்களை கல்யாணம் பண்ணியிருந்தா மட்டுமே தீரஜ் வந்து ஃபாதர். ஓகே, இப்போ தீரஜ் கல்யாணி வந்து அப்பா அம்மா, அவங்களோட பையன் சுதீப் அண்ட் அசோக் அதோட ஜெண்டர் வந்து நமக்கு தெரியாது. நான் இன்னொரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன், அது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுங்க, அது என்ன நான் சொல்கிறேன், கரெக்டாக இந்த சம் முடிச்சுன்னே சொல்கிறேன். ஒன்லி பிரதர் ஆஃப் அசோக். ஹவு வாஸ் கல்யாணி ரிலேட்டட் டு அசோக்? அப்போது கொஸ்டினை ரிவர்ஸாக பார்க்கணும். அசோக்கு கல்யாணி யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போது அசோக்கோட அம்மா தான் கல்யாணி. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் மதர். ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் நன் ஆஃப் திஸ். ஓகேங்களா? அண்ட் ஓகே, இன்னொரு ட்ரிக் சொல்லியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது
வீணா அப்படிங்கிற நேம் சொல்கிறதுனால அது உங்களுக்கு என்னன்னு தெரியுது, இட் இஸ் அ ஃபீமேல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பிளட் ரிலேஷன் கொஸ்டின் சால்வ் பண்ணுற வரைக்குமே அவங்களா கொஸ்டினில் ஒரு ஜெண்டரோட டினோஷன் தராத வரைக்குமே வீணா அப்படிங்கிறவங்கள வந்து நீங்கள் கேர்ள் ஒரு பாய் எதையுமே எடுத்துக்க கூடாது. கேட்குறதுக்கு வந்து என்ன வீணாங்கிற நேம் பார்த்தாலே கேர்ள்னு தெரியலையா அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சக்தி, உதயா, சூர்யா, இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே கேர்ள்ஸும் வச்சுருப்பாங்க, பாய்ஸும் வச்சுருப்பாங்க. கரெக்டுங்களா? எஸ். அப்போது நீங்கள் இந்த நேம் மட்டும் கேர்ளாக வரும், இந்த நேம் மட்டும் பாயாக வரும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எப்பவுமே வரக்கூடாது. ஸ்டேட்மெண்ட்டில் இந்த நேம் இந்த ஜெண்டர் தான் அப்படின்னு கொடுக்குற வரைக்கும் அதை நீங்கள் எப்போவுமே போடவே கூடாது. அண்டில் தென் அவங்க கொடுத்தா மட்டுமே போடணும், இல்லைனா போடவே கூடாது. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். There are 7 members in the family A, B, C, D, E, F and G in a family for 4 generation கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம 2 generation 3 generation வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 4 generation people ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, G is the only child of C. ஓகே, இப்போ child அப்படிங்கிறது என்ன ஜெண்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது? சைல்டுங்கிறது பொதுவானது, கேர்ள் ஆர் அ பாய் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அங்கே ஜெண்டர் நம்மளுக்கு சொல்லலை. ஸோ G is the only child of C. இப்போ இது மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ மென்ஷன் பண்ணல, அப்படியே விட்டுறலாம். E does not have any sister. Eக்கு does not have any sister. இப்போ நம்ம பொதுவாக வந்து இங்கே Eக்கு அப்போ சிஸ்டர் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேற என்ன கொடுத்துருக்காங்க? F is the father of A. F is the father of A. Next one, A is the husband of D. A is the husband of D. அப்போ டிஃபால்ட்டா இவங்க வந்து wife அப்படின்னு தெரிஞ்சிச்சு. Next, D is the mother of B. D is the mother of B. Next, A is the husband of D. போட்டாச்சு. Then E is only brother of B. E is only brother of B. நம்ம இங்க என்ன பார்த்தோம்? E has no sisters அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ டிஃபால்ட்டா இவங்களும் பையன் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் C is married to E. அப்போ இந்த பார்ட்டை அப்படியே இங்க கனெக்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்ன கொஸ்டின் எப்படி எப்படி கிளப் பண்ணியிருக்கீங்க அண்ட் வாட் இஸ் த ஜெண்டர். இங்கே கொஸ்டினில் ஒரே ஒரு ஜெண்டர் மட்டும் நமக்கு தெரியாமல் இருக்குது, அது ஆப்வியஸாக இட் இஸ் ஜி, அப்படியே விட்டுருலாம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு டி? வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு டி? டியிலிருந்து பிஏ பாருங்க, டிக்கு இவங்க பையன். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ஏ. Son is your answer. Next, who is the daughter-in-law of F? F ஓட daughter-in-law யாருன்னு கேட்டுருக்காங்க. அவங்க பையனோட wife is known as daughter-in-law. So D is your answer. கரெக்ட்டுங்களா? Next one. Next question என்ன? Who is a grandson of A? இப்போ A ஓட grandsonனா என்ன அர்த்தம்? Third generation. ஸோ தேர்ட் ஜென்ரேஷனை பார்க்கும்போது ஜி மட்டும்தான் இருக்காங்க. ஜிங்கிறது ஜஸ்ட் ஜென்ரல் என்ன ஜென்டர்ன்றே நமக்கு தெரியாது. பிகாஸ் இது வந்து ஜி வந்து கிராண்ட் சன்னாக இருக்கலாம், கிராண்ட் டாட்டராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆப்ஷனில் பார்க்கும்போது கான் பி டிட்டர்மைன்ட் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். பிகாஸ் யூ டோன்ட் நோ த ஜெண்டர். ஓகே, நெக்ஸ்ட், ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆர் இன் த ஃபேமிலி அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ ஃபீமேல் மெம்பர்ஸ் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக என்னென்ன தெரியும்? இவங்க ஃபீமேல் அண்ட் இவங்க ஃபீமேல். இங்கே ஒரு பார்ட் இருக்குல்ல, இவங்க மேல் ஆர் ஃபீமேல் எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? ஸோ டெஃபினட்டாக நமக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டுமே ஆன்சர் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் வந்து cannot be determined அப்படிங்கிற ஆன்சர் தான் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் இங்கே 2 இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் 2 அப்படின்னு மார்க் பண்ணிடக்கூடாது. இது ரொம்பவுமே முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய பார்ட். ஓகே, நெக்ஸ்ட், how many married couples in the family? இங்கே ஒரு மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்க அண்ட் இங்கே ஒரு மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ 2 married couples are there in the family.